எல்லாருக்கும் தமிழ் ஹோம்மேட் ஃபுட் சேனலுடைய அன்பு வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி குழந்தைகளுக்கான ஒரு வீடியோ பார்க்கலாம். வீட்லேயே நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான முறையில் ஹோம்மேட் செர்லாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கடையில் வாங்கி கொடுத்துருப்போம். பிராண்டட் செர்லாக்ஸில் கூட ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்லேயே எப்படி ஆரோக்கியமான முறையில் குழந்தைகளுக்கு சத்தான செர்லாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம எப்படி செர்லாக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். செர்லாக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி, சாப்பாட்டு அரிசி, அதாவது நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவோமோ அந்த அரிசியே போதும். அரிசி 100 கிராம், ராய் 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், பாதாம் 100 கிராம், வெள்ளை உளுந்து பருப்பு 100 கிராம், காஞ்ச பேரிச்சை ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க, முந்திரி 50 கிராம், வால்நட் 50 கிராம். எடுத்து வச்சுருக்கிற பொருட்களில் அரிசி, ராகி, பாதாம், வெள்ளை உளுந்து பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த 5 ஐட்டத்தையும் தண்ணியில் நல்லா 2-3 டைம் கழுவி வச்சுக்கோங்க. கழுவுனதை நார்மலாக காட்டன் துணியில் போட்டு தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் காய வச்சுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சு காஞ்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வறுத்துக்க போகிறோம். நான் சொன்ன ஐட்டமில் முந்திரி, காஞ்ச பேரிச்சை, வால்நட், இது 3 மட்டும் நீங்கள் கழுவாதீங்க. கழுவுனீங்கன்னா பிசு பிசுன்னு வரும். அதுக்காக இதை மட்டும் வெயிலில் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது 3 வறுக்கவும் வேண்டியதில்லை. அடுத்தது ஒவ்வொன்றா வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து வறுக்க போகிறோம். அரிசி வறுக்கும்போது லைட்டாக பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட் பழுப்பு நிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்பவும் வறுக்க வேண்டாம், ரொம்ப வறுத்திங்கன்னா கருகிரும். அரிசி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது ராகி வறுக்க போகிறோம். ராகி நல்லா ஒரு வாசனை வர்ற பக்குவத்தில் எடுத்துருங்க. அது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு வறுக்கும்போது சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா அது சீக்கிரமே கருகிரும். லைட்டாக பொன்னிறமானதையும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாதாம் லைட்டாக பிளாக் ஆகும். ஸோ கருகிருச்சுன்னு நினச்சிக்காதீங்க, ஒன்றும் அதெல்லாம் கருகாது. லைட்டாக அந்த கலர் மாறினதையும் வெடிச்சு வரும். அந்த வெடிச்சு வர்ற பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதையும். அடுத்ததாக வெள்ளை உளுந்து பருப்பும் அதே மாதிரி தான் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து எடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் 2 டைப்பாக அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசி, ராகி, பாசிப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு டைம் அரைச்சி நல்லா நைஸாக பவுட்ராகிற வரைக்கும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாதாம், காஞ்ச பேரிச்சை, வால்நட், முந்திரி, இந்த நட்ஸ் எல்லாத்தையும் தனியாக அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நட்ஸ் அரைக்கும் போது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, என்னென்னா நட்ஸு ஓரளவுக்கு நைஸானதையும் எடுத்துருங்க. ரொம்ப அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது எண்ணெய் விட்டு ஒரு மாதிரி கெட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொரகரப்பாக தான் வரும் நட்ஸ் மட்டும். அந்த கொரகரப்பாகி ஓரளவுக்கு நைஸானதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸ் பொடியும் அரிசி, ராகி, பாசிப்பருப்பு இது கூட எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ ஒரு கண்ணாடி ஜார்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. இதை டெய்லி உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு 2லேருந்து சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பூன், இல்லை 1 வயசுக்கிட்ட இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் பாலில் ஒரு டம்ளர் பாலில் ஒரு 3 ஸ்பூன் கலந்து 1 வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சூடான பாலில் கலந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.